Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே யார் வேணாலும் பண்ணலாம், ஆன் பண்ணி யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் இந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டாக கொண்டு போகலாம். இது ரொம்ப காம்படிஷன் அதிகம் இல்லாத ஒரு பிஸ்னஸ்ஸு. இது மாதிரி காம்படிஷன் இல்லாத ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ நல்லாவே அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாஸில் பார்த்திங்கன்னா ஓல்டு நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஓல்டு நியூஸ் பேப்பர் வச்சு அப்படி என்ன நம்ம பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம். இது கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, பழைய நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பரை நீங்கள் வாங்கி கட் பண்ணி அதை நீங்கள் பேக்கிங் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நம்ம ஆன்லைனில் ஒரு கிளாஸ்வேர் ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ அவங்க நமக்கு கொரியர் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு. அப்போ அவங்க பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம பிரித்து பார்க்குறப்போ ஒன்று தெர்மோகோல் உள்ளே வச்சு அந்த கிளாஸ்வேர் ஐட்டம் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பபிள் ட்ராப் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா பேப்பர்ஸ், கட் பண்ண பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அப்புறம் அதுக்கு மேலே கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த பேப்பர்ஸ் வச்சு அந்த கிளாஸ்வேர் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி கரெக்டாக பேக் பண்ணி சீல் பண்ணி நமக்கு கொரியர் அனுப்பாங்க. நமக்கு சேஃபாக சேரும். அந்த மாதிரி தான். இப்போ வேறு எக்ஸாம்பிளுக்கு நான் கிளாஸ்வேர் சொல்கிறேன். அடுத்தது சொல்லணுன்னா ஃப்ரூட்ஸு சொல்லலாம். ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்கன்னா பாக்ஸாக வாங்குறீங்கன்னா, அது பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கீழே பாட்டம் சைடில் இது மாதிரி பேப்பர் கட்டிங் நிறைய வச்சு அதுக்கு மேலே தான் ஃப்ரூட்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி போய் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். மார்க்கெட்லலாம் போய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் இந்த மாதிரி பேப்பர் தேவைப்படக்கூடிய விஷயம். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய பேப்பர் பேக்கிங் நிறுவனங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிஸ்னஸை ரேராக தான் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே அதிகப்படியாக பண்ணலை. ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ சூப்பராகவே அச்சீவ் பண்ணி வரலாம். இப்போது இந்த கட் பண்ண பேப்பரை இந்த பேக்கிங் நிறுவனங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கறது மூலமாக நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேக்கிங் நிறுவனம்லாம் நம்ம எப்படி போய் தேடணுன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் சொல்கிறோம். பிஸ்னஸ் ஐடியான்றதை தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்டுக்கிட்டு என்னென்ன சொல்லியிருக்கோன்ற கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி கூகுளில் நிறைய டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, பேக்கிங் நிறுவனங்கள் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணணும். இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, வெளிநாடுகளுக்கு பண்ணக்கூடியவங்க, அங்கே பேக் பண்ணி அனுப்பக்கூடிய மாதிரி அது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி அனுப்புகிறவங்க, அப்புறமேட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனிஸை நீங்கள் கூகுள் பண்ணி நிறைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி ஒரு 4-5 கம்பெனிஸ் பேசிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனிஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி ஆர்டர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ண நீங்கள் இறங்குனீங்கன்னா, இதுக்கான மூலப்பொருட்கள் என்ன உங்களுக்கு தேவைப்படும்னா, பேப்பர், பழைய பேப்பர் தான் உங்களுக்கு தேவைப்படும். அது பழைய பேப்பர் பார்த்திங்கன்னா 1 கிலோ 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேப்பர்ஸை கட் பண்ணக்கூடிய மிஷின். இந்த மிஷின் பேர் பார்த்திங்கன்னா பேப்பர் ஷெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, இந்தியா மார்ட், இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. 2 பொருள் தான் நீங்கள் வாங்கணும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால். பேப்பர்ன்றது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு ரேட்டு. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிஷினுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. அப்பப்போ பேப்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அது ரொம்ப ரேட் கம்மி தான். இந்த மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் 25,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. 1.5 lakhs வரைக்கும் இருக்குது. இதுவே இன்னும் கம்மி விலையில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இருக்குது. ஆன்லைனில் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 10,000 இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ரேஞ்சஸில் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்றபடி நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிஷினை வந்து பை பண்ணிக்கலாம். இது 2 தான் நீங்கள் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். வீட்லேயே ஒரு ரூமில் கூட நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேன் பவர்ன்றது பார்த்திங்கன்னா இதுக்காக நீங்கள் வெளியில் போய் ஆள் எதுவும் எடுக்க போகிறதில்ல. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சேர்ந்து நீங்கள் பண்ணாலே போதும். சூப்பராக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இவ்வளோ தான். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பொருட்கள் ஏதாவது வீணாக போய்டும், கெட்டு போய்டும், அழுகி போய்டும்ன்ற பயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பேப்பர் தான் கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே பல்காக வந்துட்டு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பேக்கிங் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது இந்த பிஸ்னஸ்க்கு முதல்ல இந்த பிஸ்னஸ் பற்றின ஓவரால் டீட்டெயிலை கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் கால் பண்ணி என்கொயரி பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே இந்த பிஸ்னஸை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஈரோடு, சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி, சேலம் இந்த மாதிரி ஏரியாலலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கிங் நிறுவனங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் தேவைப்படும். அந்த ஊர்களில் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்பேடு இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது, அம்பத்தூர், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கட்டிங் பேப்பர்ஸ் வந்து நிறையவே தேவைப்படும். டிமாண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான் இது. நீங்கள் வந்துட்டு பண்ணினீங்கன்னா பெரிய லெவலில் வரலாம். இப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் வெளியில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுன்னா யூஷுவல் சோஷியல் மீடியா தான். என்ன வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். உங்களுடைய கனவும் நனவாகும். உங்களுக்கு நல்ல நேரம் பை லக் வந்துட்டு ஒரே நாளில் கூட உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கெலாம் நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போலாம் அப்படி தான் இருக்குது காலகட்டங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வந்து அப்படியே உலகளாவே பறந்து விரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலமாகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கான்ஃபிடென்ட்டோட தைரியத்தோடு நம்ம ஒரு பிஸ்னஸை இறங்கி செஞ்சோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், நியூஸில் பார்த்துருப்போம், நம்மளுடைய ரியல் லைஃப்லேயே அக்கம் பக்கத்துலலாம் பார்த்துருப்போம். எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையோட நல்லா யோசித்து தீர்மானித்து இறங்கிடணும். இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணி செய்கிறப்போ டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரே முடிவோட தைரியமாக நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணி மேலே வரலாம். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து நெகட்டிவ் தாட்டு உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம நல்லா வருவோம், பெரிய லெவலில் வருவோன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடையே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இப்போ எந்த ஏரியாலலாம் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், எந்தெந்த ஏரியாவில் டிமாண்டிங்காக தேவைப்படக்கூடிய விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க. அடுத்தது இந்த மிஷின் வாங்க போகிறீங்க. அதுவும் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டேங்க. வீட்டுக்கு டைரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணிட போகிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கு என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் பற்றின இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.